Hello students, welcome to Vagai Kanidam. Chapter 1 Sets, Relations and Functions la exercise 1.2 பார்க்கலாம். Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. இதில் subdivision 2. Let P denote the set of all straight lines in the plane. The relation are defined by L or M if அதாவது L relates M if L is perpendicular to M. இந்த L வந்து எப்படி M கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன நமக்கு பிங்கிறது என்னது செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்குவோம். கிவன் என்னென்னா பிங்கிறது the set of all straight lines in a plane or plane la. Next நம்ம கொடுத்திருக்கிற ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, L or M இல்லையா. அப்போ நமக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னாக்கா L relates M. அந்த L வந்து M கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா L is perpendicular to M. M வந்து L ஓட பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னாக்கா L வந்து ரிலேட் M அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ரிஃப்ளெக்சிவிட்டி கண்டிஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போது ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னாவே நமக்கு தெரியும், ரெண்டு பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு அது வந்து ரிலேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஃப்ளெக்சிவிட்டி நம்ம சொல்லிடலாம். இப்போது எல் அண்ட் எல் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் பிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லையா. அப்போது எல் ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன், அதே இன்னொரு எல் எடுத்தோம் அப்படின்னாக்கா ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அப்படியோ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குமானா இருக்காது. ஸோ தட் since L is not perpendicular to L, Lக்கு L பெர்பெண்டிகுலராக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ தட் L not relates to L. அப்போது R is not a reflexive. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping ஆப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கண்டிஷன் பார்க்கலாம். சிமெட்ரிக் கண்டிஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு எலிமெண்ட் தேவை இல்லையா. இப்போது எல் அண்ட் எம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்குவோம் நம்ம, எல்லும் எம்மும். அப்போ எல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே எம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ ரெண்டும் வெவ்வேறு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா. இப்போது எல்லுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா அதே எல்லு தான் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுக்கிறோம். அப்போ அந்த ரெண்டு எல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்பெண்டிகுலராக ஆகிருக்கோம்னா ரெண்டுமே ஒன்றே தான். அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இங்கே என்ன பண்ணுறோம், எல் ரிலேட்ஸ் எம். அப்போது இது வேறு ஸ்ட்ரெயிட் லைன், இது வேறு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லுன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து எம்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்ல. எஸ். அப்போது
L is perpendicular to M. Also M வந்து இதுக்கு perpendicular இருக்கா? ஆமா இருக்கு. அப்போ M is perpendicular to L. So that இப்போ இது condition வந்து நமக்கு satisfy பண்ணுது. M relates M. இது satisfy பண்றதுனால therefore R is symmetric. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 3 பேராமீட்டர் தேவை. ஸோ எல் எம் பி அப்படின்னு சொல்லிட்டு 3 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா லெட் எல் ரிலேட்ஸ் எம் அப்படின்னா எம் ரிலேட்ஸ் பி அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கணும்? எல் ரிலேட்ஸ் பின்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். பார்க்கலாம் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது L is perpendicular to M. அதே மாதிரி M is perpendicular to P. L வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், M வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி Mங்கிறது வேறு, Pங்கிறது வேறு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது ரெண்டும் நமக்கு L M perpendicular அப்படிங்கும்போது M P perpendicular இருக்குது. ஓகே, அப்போது Lலும் P perpendicular இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ தட் L is not a perpendicular to P. அப்போ L வந்து P ஓட relate ஆகலை. So that R is not a transitive. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரிலேஷனில் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, பட் சிமெட்ரிக் கண்டிஷனை வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதே மாதிரி ட்ரான்சிட்டிவ் கண்டிஷனையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.